எங்கள் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு மீன ராசிக்காரங்களுடைய மனக்குமுறல் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இருக்க கமெண்ட்டில் ஒலிக்குது. அதை பார்க்க முடியுது. அதெல்லாம் படிக்கும் பொழுது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. மீனராசியில் பிறந்த ஒரு 10% மக்கள் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பேலன்ஸ் இருக்க 90% ஆஃப் பீப்புள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லா விஷயத்திலும் கஷ்டத்தை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருஷமாகவும் சரி, இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் இருக்குமான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்ன தான் அடுத்த மாதம் சரியாயிடும், அதுக்கு அடுத்த மாதம் சரியாயிடும், அடுத்த வருஷம் சரியாயிடும் சொல்லிட்டு நம்ம சாக்கு போக்கு சொன்னாலும் அவங்களுக்கு நல்லது நடந்த பாடே இல்லை. நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, நல்லதே நடக்கலை, நல்லது நடந்தால் தானே நாங்கள் நம்ப முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லா மீனராசிக்காரர்களும், தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மீனராசிக்காரங்களுடைய ஒரு கேள்வியாகவும் இது இருக்குது. அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டு இருக்க ஒரு பர்சனாக இல்லாமல் உங்களுடைய பிரதரா, ஃப்ரெண்டா, தனிப்பட்ட முறையில் உங்கள் ஹார்ட்டுக்கு க்ளோஸாக நான் பேச விரும்புகிறேன். காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், மேரேஜுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க பீப்புளாக இருக்கட்டும், மேரேஜ் ஆனவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு மிடில் ஏஜில் 40, 35 அந்த ஏஜில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை 50க்கு மேலே இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வயதானவர்களான 70, 80 வயசில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய வயசுக்கு ஏற்ப என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய நிறை குறைகள்லாம் சொல்லும்பொழுது அதை கேட்கும் பொழுதுமே மனசுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாகவும் கஷ்டமாகவும் தான் உண்மையிலே இருக்குது. குரு பெயர்ச்சி வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ராகு கேது பெயர்ச்சி வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ சனி வக்ர பெயர்ச்சி வந்துருச்சு, இதுக்கப்புறமும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்கிற மாதிரியே தெரியல. இருக்க கஷ்டமும், ஸ்ட்ரெஸ்ஸும், டிப்ரெஷனும், வலிகளும், துன்பங்களும், இழப்புகளும், பிரிவுகளும் இது எல்லாமே சேர்ந்துக்கிட்டு தான் போகுது மீனராசிக்காரங்களுக்கு. கமெண்ட்டை போய் பார்த்தாலே தெரியும், மீனராசியில் பிறந்த ஒருத்தவங்களுக்கும் ஒரு நல்லது கூட நடக்கலை அப்படிங்கிறது. எனக்குள்ளே ஒரு கேள்வி வருது, அப்போ இந்த கோச்சார பலன்கள் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் வேஸ்ட்டு தான் போல. அப்படி சொன்னாலும் மக்களுக்கு எந்த வித நல்லதுமே நடக்க மாட்டேது. அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுது, தன்னம்பிக்கை ஏற்படுது தவிர்த்து வாழ்க்கையில் எந்த ஒரு சம்பவமும், நல்லபடியான சம்பவங்கள் எதுவுமே நடக்க மாட்டேது. இன்னுமே அந்த கெட்ட சம்பவங்கள் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, நீடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. மீனராசியில் பிறந்த எல்லாருடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட இல்லை. அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு உங்களுக்குள்ள தான் இருக்கு. என்னால் உங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்க முடியாது. ஆனால் என்னால் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும், தைரியத்தை கொடுக்க முடியும், துவண்டு போயிருக்க உங்களுடைய மனசை தூக்கி நிறுத்த என்னால் முடியும். நெத்தி போட்டில் அடித்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பேசிடலாம். மீனராசியில் ஏகப்பட்ட பேர் பிறந்திருப்பாங்க. உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தசாபதி நடக்கும் அப்படி இப்படி நம்ம மழுப்பாமல் மீனராசிக்கு எப்போ நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. 2026 முழுசாக முடியணும். அப்படி 2026 முழுசாக முடியும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக 100% தீரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த 20%, 30% தான் பலன் அளிக்கும் நான் இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அதற்கு மாற்றாக நான் இப்போ சொல்கிறேன். 2026 எப்போ முடியுதோ உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் 100% கண்டிப்பாக நிவர்த்தியாகும், தீரும். பிரச்சனைகள், வலிகள், இழப்புகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. உங்களை போல் என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு அதிலிருந்து நம்ம கொஞ்சம் டைவர்ட் ஆகி நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில், இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கோம், நம்ம வாழ்கிறதுக்கு சில நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்களில் நமக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும், வலிகள் இருந்தாலும், இழப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதை நோக்கி நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும். அதை நோக்கி நம்ம எழுந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன சார், நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க, நீங்கள் மீனராசியில் பிறந்திருந்தா தெரியும் நீங்கள் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அப்படின்ட்டு. அதிக பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உயிர் மட்டும் தான் சார் இருக்குது, மற்ற எதுவுமே எங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. உயிர் இருக்குது இல்லையா, மற்ற எதுவுமே இல்லைனா கூட உயிர் இருக்குது. அதை வச்சு நீங்கள் மற்ற எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொண்டு வந்துக்கலாம், உருவாக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உங்களை தேடி வர வைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தவர் அந்த உயிர் மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்காருன்னா, அந்த உயிர் மூலமாக தான் அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் முறியடிச்சு நீங்கள் வெற்றிகரமாக வரணும் இல்லையா. 2025, 2026 இந்த 2 வருஷத்தையும் மீனராசிக்காரங்க கடந்து தான் வந்தாகணும், வேற வழி இல்லை. இந்த 2 வருஷத்தை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பொற்காலமாக தான் மீனராசிகளுக்கு இருக்கும். இப்போ இந்த 2 வருஷம் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ லவ் ஃபெயிலியர் ஆகியிருந்தால் கண்டிப்பாக ஒரு லவ் வரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. போன லவ் போயிட்டு போகுது, உங்களுக்கான ஒரு லவ் கண்டிப்பாக இருக்குது, அது வரும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அதை பற்றி நிறைய பேசிட்டேன். லவ் பண்ணுறவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகியிருந்தால் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம், அதுதான் என்னால் சொல்ல முடியும். அதிலிருந்து மீண்டு வர்றது உங்களால் தான் முடியும். லவ் பண்ணது நீங்கள் தான். உங்கள் லவ் ஏதோ ஒரு காரணத்தினால ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் தானே மீண்டு வரணும். உங்களுக்கு நான் ஆறுதல் தான் சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர்ந்து மீண்டு எழுந்து வந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வைராகியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ராசியில் பிறக்கவங்களுக்கு கண்டிப்பாக நிறையவே இருக்கும்ன்றதுனால இப்போ லவ் ஃபெயிலியர்லேருந்து ரிகவர் ஆகி கண்டிப்பாக எங்களால் வர முடியல. அதோடைய தாக்கம் எங்களுக்கு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களால் லவ்வை தவிர மற்ற எதையுமே யோசிக்க முடியலன்னு நீங்கள் இருந்தால் கூட உங்களுடைய இந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அந்த மைண்ட் செட் 2026 அப்புறம் கண்டிப்பாக மாறி போயிடும். 2026 முடிச்சுட்டு 2027 வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நம்மளாடா அப்படி இருந்தோம், நம்மளா இந்த லவ்காக புலம்பிக்கிட்டு நம்மளுடைய அந்த 2 வருஷத்தை வீணடிச்சுட்டு இருந்தோம், கடந்த 2 வருஷத்தில் உருப்படியாக ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிருந்தா கூட இப்போ 2027 நான் இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளை வந்திருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2027 தான் ஃபீல் பண்ணுவீங்களே
தவிர இப்போ ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்கள் எதை நோக்கி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய உண்மையான அன்பையும் காதலையும் புரிஞ்சுக்காம உங்களை வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனால் அந்த ஒரு சொத்த லவ்வுக்காக தான் நீங்கள் வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுலேருந்து வெளியில் வாங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம். சும்மா லவ்னு பிடிச்சிக்கிட்டு அதையே தொங்கிட்டு இருக்காதீங்க. லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சா விட்டுட்டு அதுலேருந்து உங்கள் கெரியர் நோக்கி உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் திருப்புங்க. உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்கள் ஜாபை பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய ஆர்வத்தை வளர்த்துக்கங்க. பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. அந்த திறமை என்னன்றது நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் திறமையை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். போன லவ் போயிட்டு போது அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்க மீனராசிக்காரங்க எல்லாருமே படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துங்க. லவ் பக்கம் நீங்கள் இப்போ போனீங்கன்னா உங்களுடைய படிப்பு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பாயில் ஆகிடும். நிறைய அரியர்ஸ் வைப்பீங்க. ஃபைனல் இயர் வரும்போது தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க லவ்வும் போயிருக்கும், வச்ச அரியர் எல்லாம் கிளியர் பண்ண முடியாமல் நீங்கள் திண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் ஒரே செமஸ்டரில் உட்காந்து வச்ச 36 அரியருக்கு நீங்கள் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கணுன்றதுனால லவ் பக்கம் போகாதீங்க. படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸ்ட்ரிக்டாக சொல்கிற ஒரு விஷயம் நான் மீனராசிக்காரங்களுக்கு இதுதான். காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, காலேஜ் படிச்சுட்டு இருக்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பிரதராக இருக்கட்டும், உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இதுதான். கல்யாண வயசில் இருக்கும்போது கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். நீங்கள் பயப்பட தேவையில்ல. கண்டிப்பாக இந்த வருஷம் எண்டு இல்லைனா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். சந்தோஷமாக இருங்க. எது நினச்சலாம் நீங்கள் டிப்ரெஷன்லாம் ஆக வேணாம். கல்யாணம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. சில பேருக்கு 23 வயசில் கல்யாணம் ஆகும், சில பேருக்கு 25 வயசில் கல்யாணம் ஆகும், சில பேருக்கு 32 வயசில் கல்யாணம் ஆகும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பிறந்தபடி கல்யாணம் பண்ணுற ஏஜ் அப்படி மாறிக்கிட்டு தான் இருக்கும். பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் தனித்துவமானவர்கள். அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் தனித்துவமாக தான் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு 23 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சுன்றதுனால நமக்கும் 23 வயசில் கரெக்டாக கல்யாணம் ஆகிடணும், இல்லைனா இந்த சொசைட்டி நம்மளை தப்பாக பேசும் அப்படின்னு அந்த மாதிரியான எந்த ஒரு சில்லித்தனமான விஷயத்தை நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எப்பப்போ எது நடக்குமோ அது கரெக்டாக உங்களுக்கு நடந்து தீரும். உங்களை வந்து கண்டிப்பாக சேருன்றனால கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. மீனராசிக்காரங்களாம் கவலைப்படவே தேவையில்லை. இங்கே பாருங்கள் சார், எங்களால் 2027 வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, எங்களுக்கு நாளைக்கே பிரச்சனை தீர்ந்தாகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி பிரச்சனை தீராது. பிரச்சனை தீரும், அதுக்கு கொஞ்சம் டைம் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா. பிரச்சனையை உருவாக்குறதுக்கு எப்படி சில டைம் தேவைப்படுது, அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள், இழப்புகள், துன்பங்கள், கவலைகள் எல்லாமே சேரணும்னா அதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்படும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக தான் இந்த 2025 2026 இருக்கும். உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய ஒரு டைம் தான். பிரச்சனை எல்லாமே இந்த 2 வருஷத்துக்குள்ளே தீரப்போகுதுன்னா அப்போ ஃபியூச்சரில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். வருங்காலம் வசந்த காலமாக இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம 100% உறுதியாக நம்பிட்டா நிகழ்காலத்தில் நிம்மதி இல்லைன்னா என்ன, அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நமக்கு வருங்காலம் சூப்பராக இருக்குன்றதுனால இப்போது இந்த டைமை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் யோசிங்க. பிரச்சனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, கெடுதல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதையே நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஓவர் திங்கிங் ஆகும், நைட்டில் தூக்கம் வராது, அப்புறம் மனசு பாதிக்கப்படும், ஹெல்த்து பாதிக்கப்படும், முடி கொட்டும், உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸாக நிறைய அஃபெக்ட் ஆகுன்றதுனால இதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. நான் ஒழுங்காக தான் வேலை செஞ்சேன், இந்த நேரத்தில் எனக்கு ஏன் வேலை போச்சு, நான் உண்மையாக தான் இருந்தேன், எனக்கே இந்த நேரத்தில் லவ் ஃபெயிலியர் ஆச்சு, கட்டின ஒய்ஃபுக்கோ இல்லை கட்டின புருஷனுக்கோ உண்மையாக தான் இருந்தேன், எனக்கு எதுக்கு டிவோர்ஸ் ஆகணும், நான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருந்தேன், எனக்கு ஏன் என்ன குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இல்லாமல் சரி நமக்கு இப்போ இந்த நேரத்தில் இப்படி தான் நடந்திருக்கு, இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதை மட்டும் நீங்கள் யோசிங்க. மற்றபடி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு அதே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது நடந்து போச்சு, அதை மாற்ற முடியாது. இப்போ நடக்க போகிறது நம்மளால் சில விஷயங்களை மாற்ற முடியும் இல்லையா, அதை நோக்கி நீங்கள் போங்க. டிப்ரெஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே வாங்க. இதுக்கப்புறம் இந்த உயிர் மட்டும் தான் இருக்கிற கமெண்ட்டை நான் என்னோட சேனலுக்கு இருக்க வீடியோவில் பார்க்கவே கூடாது. அதை நீங்கள் போடுறதையும் நான் விரும்பலை. மற்ற எது போனாலும் பரவாயில்ல, அதான் உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரை வச்சு மற்ற எல்லாத்தையும் நம்ம சம்பாரிச்சிக்கலாம். லவ்வாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், நம்மளை விட்டு போனால் அந்த உயிர் உறவுகளை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக சம்பாரிச்சிக்க முடியும். உங்ககிட்ட அந்த உயிர் இருக்குது, உயிர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, உயிர் இருக்கும்போது மற்ற என்ன கவலை உங்களுக்கு, உங்களுடைய உயிரை உங்களை காப்பாற்றும். நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய உயிரை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஜோதிடனில் சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருக்கிறீங்கன்றதுனால எதை பற்றி கவலைப்படக்கூடாது. தைரியமாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அடித்து நவுத்தி துவச்சி காய வச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். மீனராசியில் பிறந்த லவ் ஃபெயிலியர் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நல்லா பேசுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபோனையே நோண்டிக்கிட்டே இல்லாமல் இல்லை இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் அப்படின்னு முழுகாமல் உங்கள் சுற்றி இருக்கிற நல்ல நல்ல மனிதர்கள்கிட்ட உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டைமில் அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனை கண்டிப்பாக கொடுக்கும். சில பேருக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சில பேருக்கு கேம் விளையாடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். என் கூட ஒர்க் பண்ணுற என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு எப்போல்லாம் டிப்ரெஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நான் அப்போல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். நான் கிரிக்கெட் விளையாடும் போது என்னை சுற்றி இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வரைக்கும் நான் ஒரு சொர்க்கத்தில் இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லுவார். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை தொடர்ந்து ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குன்னு. அப்படி உங்களுக்கு மன நிம்மதியாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் பாருங்கள், நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தோழி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தோழன் ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்களுடைய பர்சனல் எல்லாத்தையும் கண்டிப்பாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்பிக்கைக்குரிய ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது
சொல்கிறத கண்டிப்பாக அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் குறையும். அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் குறைஞ்சிட்டாலே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே போய் விழுந்துக்கிறதுனால உங்களால் அடுத்த மூவ் எடுத்து வைக்க முடியல. இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். இப்போ நானுமே மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் வச்சுப்போம். இப்போ எனக்குமே வந்து கஷ்டமே இல்லைன்னு கேட்டேன்னா எனக்குமே பயங்கர கஷ்டம் தான் இருக்குது. அது எல்லாமே மறந்துட்டு நான் உங்ககிட்ட இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் பேசணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். எனக்கு கஷ்டமே இல்லையா, பர்சனலாக என்னுடைய மன ரீதியாகவும் கஷ்டம் இருக்கும், உடல் ரீதியாகவும் கஷ்டம் இருக்கும், பண ரீதியாகவும் நிறைய கஷ்டம் இருக்க தான் செய்யும். இது எல்லாத்தையுமே நான் ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு உங்ககிட்ட நான் சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை இதுதான்றதுனால கஷ்டம் இருந்தாலும் நம்ம எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. ஃப்யூச்சரில் ஏதாவது கிரக பயிற்சி நடக்கும்போது அது மீனராசிக்கு பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோட விரல் கோர்த்து வீழ்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.